எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க சார். ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம ஓட்டு போட்டாங்க சார். ஷார்ட்டேஜ் ஆச்சு, 2 பேருக்கு ஓட்டினாங்க, ஓட்டிவிட்டு இவ்வளோ வேலையை கொடுத்தாங்க சார். இவங்க அந்த கூட்டணியில் இருக்குன்னு தெரிஞ்சால் அவர் ஆட்சிக்கே வந்துட மாட்டார். யாரும் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க, விஜய்க்கு யாரும் ஓட்டு போட்டு. இவங்க போய் ஒட்டிக்கிட்டு நான் விடுதலை சிறுத்தை ஆட்சி தான் நடக்குது, விடுதலை சிறுத்தை ஆட்சி நடக்குதுன்னா அப்போ நாங்களாம் எங்கள் பாண்டிச்சேரியோடு அனுப்பிச்சுட்ருங்க, ஸ்ரீலங்காவோட அனுப்பிச்சுட்ருங்க. இல்லை, நாங்கள் இந்த ஊரில் தான் சார் காலங்காலமாக வாழறோம். எங்கள் நிலம் பலம் எல்லாம் இருக்குது சார். மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையார் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும், அவர் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தடையை போட்டாலும் தடையை மீறி போராட்டத்தை நடத்தியே தீருவார் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள். அவருடைய ரெக்கார்டு, வரலாறு, ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் நடத்த தயாராக இருப்பார். அதற்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தடை விதித்தாலும் களத்தில் இறங்கி, சாலையில் இறங்கி, ரோட்டில் இறங்கி போராடுவார். அதுதான் ஸ்ரீதர் வாண்டையாரோட வரலாறு. அவர் அவ்வளோ பெரிய ரெக்கார்டு. அவருடைய போராட்டங்கள் எடுத்து பாருங்களேன். சும்மா நீங்கள் ஒரு போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி, எல்லாத்துட்டையும் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி அந்த பேரிகேட்லாம் போட்டு அதுக்குள்ளே போராட்டம் நடத்துகிற ஆள் கிடையாது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் போராட்டம் அப்படின்னாலே அறிவிச்சிட்டாருன்னா எவ்வளோ பெரிய தடை போட்டாலும், எவ்வளோ பெரிய பேரிகேட் போட்டாலும் பேரிகேட்லாம் பறக்கும். ஆவூரில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலில், இந்த மாரியம்மன் கோயிலில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாரியம்மன் கோயிலில் கரகம், காளியாட்டம் இதெல்லாம் எடுத்துட்டு இது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பெருவாரியாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த இடங்கள் வழியாக தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சென்ற முறை பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களும் அவருடைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி, சரி இந்த 1 வருஷம் மட்டும் போய்க்கோங்கப்பா, இது வரைக்கும் இந்த வழக்கம் கிடையாது, இல்லாத வழக்கத்தை கொண்டு வரீங்க, சரி இந்த 1 வருஷம் போய்க்கோங்கப்பா அப்படின்னு விட்டா வருஷம் இதே வழக்கம். பாதிக்கப்படுறது நாங்கள் சார். நாங்களா சார் தப்பு பண்ணோம் சார், சொல்லுங்க. போன வருஷம் நாங்கள் மனசார நாங்கள் ஒத்துக்கிட்டு இதான் கடைசி முறைன்னு ஒத்துக்கிட்டு விட்டு கொடுத்தோம் சார். இப்போ இந்த வருஷமா மறுபடியும் அவங்க என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சி மாறிடுச்சு, எங்களுக்கு 2 MLA வச்சு தான் அந்த ஆட்சி நடக்குது, நாங்கள் மந்திரியாக இருக்கிறோம், விடுதலை சிறுத்தை ஆட்சி தான் நடக்குது, விடுதலை சிறுத்தையில் நாங்கள் என்ன வேணும் பண்ணோம், எங்கள் ஆட்சியில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க பண்ணுறப்ப அது எப்படி சார் எங்களுக்கு மனசு வேதனையாக இருக்கும். ஒருதலைபட்சமாக ஒரு அரசியல் நடத்திட்டா எப்படி சரியாக அவர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னா கூட தெரியாது சார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை தலைவருக்கே அது தெரியுமான்னு தெரியல சார். இவங்க பண்ணுற ஆட்டக்காரங்க நீங்கள் தான் சார் அது கேட்டு கரெக்ட் பண்ணுறேன். பொம்பளைங்களை அசிங்கமாக ஆவூரில் டெய்லி சாயந்தரத்தில் பொம்பளை பிள்ளைங்களை திட்டாதவங்களே கிடையாது சார். வல்கராக திட்டுறாங்க சார். ஆம்பளை பசங்க கேட்டால் உடனே பிசிஆர் போடுறாங்க சார். நான் வேணால் பக்கத்தில் இருக்கிற 10 லேடிஸ் இருக்கு சொல்கிறேன் சார். அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்க சார். எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை சார். அவங்கள யார் அந்த பிசிஆர் கேஸ் போட்டு எங்கள் மேலே இந்த தூண்டுதல் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டிங்களை கூப்பிட்டு போய் வார்னிங் கொடுத்து அவங்க மேலே ஆக்ஷன். இதே வருஷம் அவன் பிரச்சனை பண்ணி விட்டுட்டு அவன் நல்லவன் நாட்டாக இருக்கான். நாங்கள் நல்லவங்க ரோட்டில் நின்று கெட்டவங்களா ஆகும் சார். எங்களுக்கு என்ன சார் வேறு வேலை இல்லையா சார்? எங்களுக்கு ரோட்டில் தராப்பிட்டு சண்டை வளர்த்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கு எங்கள் தேவர் சமுதாயம் இருக்காங்க சார். இது இப்படியே ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் சார். இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்கள் நீங்கள் தான் சார் பண்ணணும். இதை இல்லைன்னா எல்லா இடத்துலையும் திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் 3 சேர்ந்து எல்லா பகுதியிலையும் இருக்கவங்களுக்குள்ள வீண் சண்டை சச்சரவு வரும் சார். தேவையில்லாத வரும் சார். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க சார். ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம ஓட்டு போட்டாங்க சார். ஷார்ட்டேஜ் ஆச்சு, 2 பேருக்கு ஓட்டினாங்க, ஓட்டிவிட்டு இவ்வளோ வேலையை கொடுக்குறாங்க சார். இவங்க அந்த கூட்டணியில் இருக்குன்னு தெரிஞ்சால் அவர் ஆட்சிக்கே வந்துருக்க மாட்டார் சார். யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க, விஜய்க்கு யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. இவங்க போய் ஒட்டிக்கிட்டு நான் விடுதலை சிறுத்தை ஆட்சி தான் நடக்குது, விடுதலை சிறுத்தை ஆட்சி நடக்குதுன்னா அப்போ நாங்களாம் எங்களை பாண்டிச்சேரியோட அனுப்பிச்சி விட்ருங்க, ஸ்ரீலங்காவோட அனுப்பிச்சி விட்ருங்க. எங்கேயாவது நாங்கள் இந்த ஊரில் தான் சார் காலங்காலமாக வாழறோம். எங்கள் நிலம் பலம் எல்லாம் இருக்குது சார். ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் இப்போ பிரச்சனை பண்ண சார். நீங்கள் அதுக்கு யார் அவனை கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் சார். அவங்க அப்போ தான் சார் இதுக்கு நிற்கும். ஓகே சார். நம்பர் 1 அது நீங்கள் இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார். அடுத்தது அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க சார்.
மூணாவது எங்க கட்சிக்காரங்களை எல்லா இடத்துலயும் அரெஸ்ட் பண்ணி பிளாக் பண்ணிருக்காங்க சார். அவங்களெல்லாம் இப்பயே உடனே விட்டணும் சார். 3 கண்டிஷன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு சாமி கும்பிட்ற போனால் அமைதியாக வந்து போயிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே வந்து ஜாதி ரீதியான ஆட்டத்தை போடுறது, பாட்டை போடுறது, டான்ஸ் ஆடுறது இப்படிங்க இருக்கிறதுனால வந்து ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கார். ஸோ இதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலெல்லாம் பிசிஆர் கேஸ், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தவறாக பேசுகிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதை தட்டி கேட்டால் அவர்கள் மீது பிசிஆர் கேஸை போட்டு என்னப்பா பிசிஆர் கேஸ் போட்டிங்கன்னு போய் கேட்டால் எங்கள் ஆட்சி தான் நடக்குது, விசிகாவோட ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. ஸோ இதையெல்லாம் கண்டித்து ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பேரிகேட்லாம் பறக்க விடுவார்ல, அந்த மாதிரி பேரிகேட்லாம் பறக்க விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கார். இப்போது மீண்டும் இந்த வருஷம் அந்த அதே திருவிழாவை இந்த வழியால் தான் செல்வேன் என்று சொல்கின்றார். போன வருஷமே இதுதான் கடைசி முறை, இனிமேல் வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் இந்த ஆண்டு வருவேன் என்று விவாதம் பிடிக்கின்றார். ஏன் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஆட்சி மாறிடுச்சு, இப்போ வந்து எங்க 2 எம்எல்ஏ எங்களுக்கு இருக்காங்க, ஒரு மந்திரி இருக்காங்க, விடுதலை சிறுத்தை ஆட்சி தான் நடைபெறுகின்றது, எங்களோட ஆட்சி நடைபெறுகின்ற போது நாங்கள் ஏன் உங்களுக்கு பயப்பட வேண்டும், நாங்கள் இப்படிதான் வருவோம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு வேற வழி இருக்கு, அந்த வழியில போகாம வீம்புக்கு விநாயகர் சதுர்த்தி இருப்ப மசூதி வழியாக போவேன் என்று சொல்வது போல இது வேண்டும் என்று இந்த புதியான மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி பிசி எம்பிசி பீப்புள் வாழ்கின்ற பகுதியில் சென்று பெண்கள் எல்லாம் பச்சையாக திட்டிவிட்டு செல்வதே வழக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த ஆண்டு பீஸ் கமிட்டியில நாங்கள் சொன்ன போது ஆர்டிஓ அம்மா சொன்னாங்க, நான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். முன்னாடியே அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்து இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்போம். எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் நேற்று மாலை 5 மணி வரைக்கும் அந்த அம்மா நல்லவங்களாட்டு நடிச்சுட்டு இந்த ஆர்டர் போட்டு இன்னைக்கு லீவ் போட்டாங்க. நல்ல பிள்ளையாட்டம் இவங்க எல்லாம் ரோட்ல நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால இந்த ஆர்டிஓ மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடுத்தது எங்களுக்கு அரசு உத்தரவாதம் தர வேண்டும். அடுத்த ஆண்டு இது போல நடக்கக்கூடாது. இனிமேல அவங்க இந்த வழியால போகக்கூடாது. அவங்க ஊர் கோயில் அவங்க வழியால அவங்க இடத்துல எங்க ஊர் திருவிழா எங்க ஊர்ல நாங்க பண்ணிக்கிறோம், அவங்க எங்க ஊர் பக்கம் வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய கண்டிஷன். இது ரெண்டும். அதே போல இப்ப யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தார்களோ அந்த நடவடிக்கைகளும் எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். இது போல தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல அதிகாரிகளை பணி நியமனம் பண்ணி சென்சிட்டிவ் ஏரியா, இது வந்து விவசாயம் சார்ந்த பகுதி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதி, அப்படி விவசாயத்தை நம்பி இருக்கின்ற பகுதி மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இப்போ பெண்கள் எல்லாம் தாய்மார்களும் ரோட்டில் வந்து போராடுகின்ற நிலைமைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றது என்றால் இதோடு விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. முதல்வர் இந்த விடுதலை சிறுத்தைகள் செய்கின்ற அட்டகாசத்தை கண்டித்து அவர் விசாரித்து என்ன ஏது என்று கேட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இது போல அவர்கள் செய்வதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.